அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சைக்கான சில வினாக்களை பார்க்க இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க முதலாம் தவணைக்கு படிக்க வேண்டிய 3 பாடங்களை படிச்சு முடிச்சிருக்கோம். அந்த வினாக்கள் எப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்பதான் முதல்ல விஞ்ஞான பாடத்துக்குன்னு சொல்லி எக்ஸாம் எழுத போறீங்க. அப்ப விஞ்ஞான பாடத்துல பரீட்சைக்கு எப்படி விடையளிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு சில வினாக்களையும் அதுக்கு விடையளிக்கிற முறைகளையும் பார்ப்போம். இப்ப நாங்க முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸாம் பேப்பர்ல பகுதி 1க்குரிய பார்ட் 1க்குரிய கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். இப்ப அதுல நாங்க பகுதி 1க்குரிய வினாக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்ப நீங்க உங்களோட பயிற்சி கோப்பிகள்ல முதலாம் தவணைக்குரிய பரீட்சைக்குரிய வினாக்கள் போட்டுட்டு முதலாவது வினாவை எழுதி கொள்ளும். நீங்களே எழுதி செய்தா அதிகம் உங்களுக்கு நினைவில இருக்கும் அந்த கேள்வி. சரியா? ரைட். அப்ப முதலாவதா உங்களுக்கு பகுதி 1ல தரப்படும் 4 விடைகளோட வினா கேட்கப்படும். அந்த வினாவுக்கு பொருத்தமான விடைய அந்த 4 விடைகள்ல இருந்து தெரிவு செய்து நீங்க போட்டுட வேணும். சரியா? அப்ப முதலாவது கேள்விய எழுதி கொள்ளுங்க. 1 போட்டு முதலாவது வினா, பின் வருவனவற்றுள் உயிருள்ள பொருளாக உயிருள்ள பொருளாக அமையக்கூடியது எழுதி கொள்ளுங்க. முதலாவது, பின் வருவனவற்றுள் உயிருள்ள பொருளாக அமையக்கூடியது எது? உங்களுக்கு நான் 4 விடைகள் எழுதுவேன். அதுல மிக பொருத்தமான விடைக்கு நீங்கள் கோடிட்டு கொள்ளலாம். 1 மரம், 2வது கல், 3வது புத்தகம், 4வது பேனை. பேனை. முதலாவது வினாவை எழுதிக் கொள்ளுங்க. பின்வருவனவற்றுள் உயிருள்ள பொருளாக அமையக்கூடியது எது? அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த 4 விடையிலையும் எது உயிர் உள்ளது எது உயிரற்றது, அதுதான் நாங்கள் முதலாவது பாடத்திலேயே படிச்ச விஷயம். சரியா? உங்களுக்கு தெரியும், மரம், கல், புத்தகம், பேனை. அப்ப இதுல கல்லுக்கு உயிர் இருக்கா? இல்ல. புத்தகத்துக்கு உயிர் இருக்கா? இல்ல. பேனை பென்சில்களுக்கு உயிர் இருக்குமா? இல்ல.
மரத்துக்கு உயிர் இருக்குதா? இருக்குது. நாங்க படிக்க என்ன சொன்ன நாங்கள் தாவரங்களுக்கு உயிர் இருக்கு, அதனால தாவரங்கள் வளர்ச்சிய காட்டுது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். ஆகவே இப்ப இதுக்கு மிகவும் பொருத்தமான விடை மரம். இப்ப நீங்கள் மரத்துக்கு கீழே கோடிட்டு காட்ட வேண்டும். பொருத்தமான ஆன்சர் மரம். சரியா? இதை எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாவது வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினா. திணிவை கொண்டதும் திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்வதற்கான எடுத்து கொள்வதுமான பொருள் எது? இரண்டாவது வினா எழுதிக் கொள்ளுங்கள். திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்வதுமான பொருள் எது? அப்ப அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சடப்பொருள். சடப்பொருள் என்றால் என்னண்டால் இந்த விடவர் திணிவை கொண்டதும் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்வதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும். சரியா? அப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு சடப்பொருள் எது என்றுதான். இப்ப 4 விடைகளையும் பார்ப்போம். முதலாவது விடை ஒளி. ஒளி அதாவது வெளிச்சம், லைட்டை நாங்க ஒளி என்று சொல்லுவோம். இரண்டாவது வெப்பம். வெப்பம் என்று சொன்னா ஹீட். சரியா? இரண்டாவது வெப்பம். மூன்றாவது வழி, ஏஆர், வழி. நான்காவது ஒலி, அதாவது சவுண்ட், சத்தம். முதலாவது லைட், ஒளி. இரண்டாவது ஹீட், அதாவது வெப்பம். மூன்றாவது வழி, ஏர். நாலாவது சவுண்ட், ஒலி. இப்ப பாருங்க, இதுல எந்த பொருள் திணிவை கொண்டதும் வெளியில இடத்தை எடுத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதை வைப்பதற்கு அல்லது அதை இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. அதுதான் வெளியில் இடத்தை எடுத்துக் கொள்ற பொருள். இப்போ ஒரு மேசை என்றா அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். அதே போல அது வெளியில ஒரு இடத்தை எடுக்க வேண்டும். அப்ப பார்த்து கொள்ளுங்க. லைட்,
நீங்க எப்பயாவது வெளிச்சத்தை எங்கேயாவது எடுத்து ஒரு இடத்துல வைக்க முடியுமா? லைட் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களால முடியுமா? லைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களுக்கு? லைட் எங்களுக்கு ஒரு 1/4 கிலோ தாங்கன்னு கேட்கலாமா? இல்ல. அப்ப லைட் ஒரு சக்தி வடிவம். ஒளி சக்தி என்றுதான் சொல்லும். ஒளி சக்தி. அது சட பொருள் அல்ல. சக்தி வேறு, சட பொருள் வேறு. திணிவை கொண்டிருந்தா அது சட பொருளுக்கு வந்துடும். திணிவு மற்றது வெளியில வைக்கிறதுக்கு இடமும் தேவைப்படாதது சக்தி என்று சொல்லலாம். இப்ப இங்க நாங்கள் ஒளி என்று சொல்லுவோம். சக்தி, ஒளி சக்தி. ஒலியும் அப்படித்தானே சொல்லுவோம். ஒலி சக்தி, அதாவது சவுண்ட். சவுண்டும் ஒரு எனர்ஜி. சவுண்ட நாங்க எடுத்து வைக்கலாமா பிள்ளைகள் எங்கேயாச்சும்? சவுண்ட வைக்கிறதுக்கு இடம் தேவையா உங்களுக்கு? இல்ல, அது வராது. ஒளியும் வராது. உங்களுக்கு எது வராதுன்றத முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். இது ஒலி சக்தி, இது ஒளி என்பது ஒரு சக்தி. ஆகவே அது ரெண்டுமே வராது. இரண்டாவது வெப்பம். வெப்பமும் ஒரு சக்தி. ஹீட் என்றதும் ஒரு சக்தி, வெப்ப சக்தி. சரியா? அப்ப வெப்ப சக்தியை எடுத்து வைப்பதற்கோ அல்லது வெப்ப சக்திக்கு இவ்வளவு துணிவு இருக்கண்டோ உங்களால சொல்ல இயலாது. ஆகவே அதுவும் ஒரு சக்தியின் வடிவம். அப்ப உங்களுக்கு முதலாவது வராது, நாலாவது வராது, இரண்டாவதும் வராது என்றாலே உங்களுக்கு மூன்றாவது தான் விடை என்றது தெரிய வேணும். இல்லை என்றாலும் சில பேருக்கு நேரடியாகவே வழி ஒரு சடப்பொருள் என்ற விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மற்ற விடைகளை பார்க்க தேவையில்ல. வழிக்கு கீழே கோடு போட்டுட்டு மூன்றாவது வினாவை செய்யலாம். சரியா? இல்ல உங்களுக்கு இதுல விட தெரியல, ஒவ்வொரு விடையா பார்த்து எது வராது என்று தட்டி கொண்டு போகும். சரியா? வழியை நாங்கள் ஒரு சக்தியாக கருதுவது இல்லை. வழி என்பது ஒரு சடப்பொருள். வழியை வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படுகிறதான்னு கேட்டா, அது வெற்றிடமாக இருக்கிற எல்லா இடத்தையுமே வழிதான் பிள்ளைகள் நிரப்பிக் கொள்ளும். வழிக்கு திணிவு இருக்கிறது. வழிக்கு திணிவு இருக்கிறது என்றதை காட்டுறதுக்குத்தான் நாங்கள் 2 பலூன்களை கட்டி பரிசோதனை செய்து பார்த்து நாங்கள் 2 பலூன்களை ஒரு சமனான ஒரு கோல்ல கட்டி தொங்க விடைக்குள்ள 2 பக்கமும் பலூன் ஊதி இருக்கேக்குள்ள சமநிலையில இருக்கு. ஒரு பக்க பலூன்ல இருந்த வழியை அகற்றிய பிறகு அந்த மற்ற சைட் இருக்கிற பலூன் என்ன செய்யும்? சரியும், ஒரு பக்கமாக சரியும். அதாவது அந்த பலூனுக்கு இருக்கிற வெயிட் காரணமாக அது அந்த சைட் போகுது. அப்ப அதுக்கு திணிவு இருக்கு தவிர்த்து வழிக்கு திணிவு இருக்குது. அந்த பலூனுக்குள்ள என்ன இருக்குது? நாங்க ஊதி வச்சது என்னது? யார் தானே? அந்த வழியில திணிவு இருக்கிற வழியாத்தான் அந்த பலூன் சரியுது. 2 பக்கமும் திணிவு சமனாக இருக்கும் பொழுது பலூன் நேராக இருக்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், வழி என்பது ஒரு சடப்பொருள். அதுக்கும் வெயிட் இருக்கு. அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். பலூனுக்குள்ள ஊதி வச்சிருக்கலாம். சரியா? இந்த இடைவெளியில இருக்கிற எல்லா வெற்றிடத்தையும் நிரப்புறது வழிதான். அப்ப இரண்டாவது வினாவுக்குரிய சரியான விடை வழி. சரியா? இப்ப இது 2 கேள்வியும் எழுதியிருப்பீங்க. இப்ப நாங்கள் மூன்றாவது வினாவை பார்ப்போம். மூன்றாவது வினா, வாயு நிலையில்
வாயு நிலையில் காணப்படும் வாயு நிலையில் காணப்படும் நீருக்கு உதாரணமாக அமைவது. வாயு நிலையில் காணப்படும் நீருக்கு உதாரணமாக அமைவது எது? முதலாவது விடை மூடு பனி. இரண்டாவது விடை நீராவி. மூன்றாவது விடை பனியாறு. நாலாவது விடை மழை. சரியா? இப்ப பாருங்க, வாயு நிலையில் காணப்படுகின்ற நீருக்கு மீன்ஸ் நீர், வாட்டர் வாயு நிலையில இருக்க வேண்டும். வாயு கேஸாக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் எது? நாங்கள் நீர் என்கிற பாடம் படிக்கல, நீர் தொடர்பாக படிக்கும் பொழுது நீர் ஒரு இயற்கை வளம் என்ற பாடத்துல நாங்க இதை படிச்சிருக்கோம். நீர் வந்து 3 நிலைகளில் காணப்படலாம். திண்ம நிலையில் காணப்படலாம், திரவ நிலையில் காணப்படலாம், வாயு நிலையில் காணப்படலாம். திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகள்லையும் காணப்படக்கூடிய ஒரு சேர்வை வந்து நீர். சரி, அப்ப இதுல திண்ம நிலையில எங்கெங்க இருக்கும்? அதாவது திண்மமாக கட்டியா பாருங்க, பனிக்கட்டியில நீர் உறைந்து கட்டியாக இருக்குது, அது திண்ம நிலையில உள்ள நீர். சரி, அதே மாதிரி பனியாறுகள்ல பனிக்கட்டிகளாக மூடு பனிகளாக இருக்கிறதெல்லாம் திண்ம நிலையாக அந்த நீர் காணப்படக்கூடியதாக இருக்கு, பனி பெய்த. சரி, அதுவே ஒரு திரவ நிலையில தண்ணீர் இருக்கிறதுக்கு உதாரணம் கடல், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், மழை நீர் எல்லாம் எங்களுக்கு தெரியும். தண்ணி வந்து திரவ நிலையில இருக்கு, தண்ணியாக இருக்கிறது. கட்டியாக இருக்குதா? ஆலங்கட்டி மழை என்றா அது திண்ம நிலையில இருக்கு, சாதாரண மழை என்றா திரவ நிலையில இருக்கு. அப்ப அது வந்து திரவ நிலையில இருக்கக்கூடிய நீர். அப்ப வாயு நிலையில எங்க தண்ணி இருக்கும்? நீங்க பாருங்க, தண்ணிய நீங்க கொதிக்க வைக்கும் பொழுது அந்த தண்ணி கொதிச்சா ஆவியாக வெளியேறும். தண்ணி கொதிச்சுட்டு அப்படின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? மேல ஆவி வந்து வெளியே வரப்படும். அந்த ஆவிய நீராவி என்று சொல்லும். அது திண்மமாகவும் இல்லை, திரவமாகவும் இல்லை, ஆவியாக மாறியுள்ளது. அதாவது வாயு நிலைக்கு மாறி இருக்கு. அது திண்மமும் இல்லை, திரவமும் இல்லை. சரியா? அப்ப இந்த வினாவில பாருங்க, வாயு நிலையில இருக்கிறதுன்னா நீராவி என்று தெரிஞ்ச பிள்ளை நேரடியாக நீராவிய போட்டுட்டு நீங்க அடுத்த கேள்வி செய்யறதுக்கு போகலாம். இல்லையண்டா யோசிச்சு பாருங்க, மூடு பனியாக இருந்தா தண்ணி வாயுவாக இருக்குமா? இல்ல. பனியாறுகள்ல பனிக்கட்டிகளாக இருக்கும் பொழுது
அது கட்டியாக இருக்கும். அப்ப அது வாயு நிலையில இல்லை. மழை நீரானது திரவ நிலையில இருக்கும், தண்ணியாக இருக்கும், திரவமாக. ஆகவே அது வாயு நிலையில இல்லை. ஆகவே நீராவி மிக பொருத்தமான ஆன்சராக இருக்கு. சரியா? அப்ப நீங்கள் இந்த வினாக்களை எழுதியிருந்தா அழிச்சு போட்டு திரும்ப எழுது. சரியா? 4வது வினா. நான்காவது வினா, வன்மை தன்மை வன்மை தன்மை கூடிய பொருள் எது? வன்மை தன்மை கூடிய பொருள் எது? முதலாவது விடை கரி. பாருங்க, வன்மை தன்மை கூடிய பொருள். வன்மை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? மிகவும் கடினமாக, மிக கடினமான தன்மை, ஹார்ட்னஸ் ஆயிருக்கக்கூடிய பொருள் எது? நிறைய பேரு இதுக்கு இரும்பு என்ற ஆன்சரை தெரிவு செய்ய. இரும்புக்குத்தான் வன்மை தன்மை கூட. இரும்புக்கு வன்மை தன்மை கூடத்தான். அதாவது இரும்பு ஹார்டான ஒரு பொருள், கைகளால வளைக்க இயலாது என்ற அளவுக்கு இரும்பு வன்மையானதுதான். அதை தாண்டி வைரம் மிகவும் வன்மையானது. வைரமான மரங்கள் என்று சொல்லி, வைரம் பாய்ந்த உடல் வலிமையானது, வன்மையானது என்று பாவிக்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம் வைரம். சரியா? அப்ப வைரம் தான் மிக வன்மை தன்மை கூட. இந்த சட பொருட்களினுடைய இயல்புகள்ல பார்த்திருப்போம். ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான பௌதீக இயல்பு. கரி எப்படிப்பட்டது? நொறுங்கும் தன்மையுடையது. பாருங்க, கரிய கீழே போட்டு அடிச்சு உடைச்சிங்கன்னா நொறுங்கி போகும். ஆனா இரும்பு அப்படி அல்ல, நொறுங்கி போகாது. அது கம்பியாக நீட்டக்கூடியது. பாட்டத்தகு இயல்பு, நீட்டத்தகு இயல்பு கொண்டது. பொன் பளபளக்கும் ஆபரணங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். 4வது, வைரம் வன்மை தன்மை கூடிய பதார்த்தம். இப்ப இந்த வினாவிற்குரிய மிக மிக பொருத்தமான விடை 4. போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு 4வது விடை மிகவும் பொருத்தமானது. 5வது வினா.
ஐந்தாவது வினா. புவியில் பயன்படுத்தக்கூடிய நீரின் சதவீதம். பயன்படுத்தக்கூடிய நீரின் சதவீதம். இப்ப நாங்க இது நீர் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்று படிக்கிறதுல பார்த்திருக்கோம். எப்படி நீர் எத்தனை சதவீதம் புவி மேற்பரப்புல இருக்குது, அதுல நன்னீர் எவ்வளவாக இருக்கிறது, பயன்படுத்தக்கூடிய நன்னீரின் சதவீதம். சரியா? முதலாவது விடை ரெண்டு தசம். இரண்டாவது விடை 0.01%. மூன்றாவது விடை 97.41%. நாலாவது விடை 0.01%. நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நீரினுடைய சதவீதமானது உங்க புத்தகத்துல இருக்குது. சரி, பாருங்க பிள்ளைகள், நாங்கள் 5 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். ஆறாவது வினா. ஆறாவது வினாவை எழுதிக் கொள்ளுங்க. திணிவை அளப்பதற்கான சர்வதேச அலகு எது? திணிவை அளப்பதற்கான சர்வதேச அலகு எது? முதலாவது விடை கிராம். இரண்டாவது விடை மில்லிகிராம். மூன்றாவது விடை மீட்டர். நான்காவது விடை கிலோகிராம். இப்ப பாருங்க, தெளிவா அளக்கிறதுக்கு நாங்க எந்த அலகை யூஸ் பண்றோம்? நாங்க கிராமிலையும் அளந்து சொல்லுவோம். 100 கிராம், 500 கிராம், 50 கிராம், 25 கிராம் கிராமுகள்லையும் திணிவு சொல்லுவோம். அதை விட இன்னும்
குறைவான தெளிவு உடையதை நாங்க மில்லி கிராம்ல அளந்து சொல்லலாம். ஆய்வு கூடங்கள்ல சில இரசாயன கெமிக்கல்ஸை நாங்க மில்லி கிராம்ல அளந்தெடுக்கலாம். மிக குறைந்த தெளிவுகளை மில்லி கிராம்ல அளந்து சொல்லலாம். மீட்டர் என்றது நீளத்தை அளப்பதற்குரிய ஒரு அலகு. மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர் எல்லாமே நீளங்களை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுது. அப்ப இதுல திணிவை அளக்கிறதுக்கு, அதாவது ஒரு வெயிட்டை நாங்க அளக்கிறதுக்கு கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் ஆகிய மூன்றையுமே நாங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கேள்வியை நீங்க சரியா வாசிக்காம விட போடக்கூடாது. திணிவை அளக்கிறதுக்கான சர்வதேச அலகு, சர்வதேச ரீதியாக எது காணப்படுகிறது அப்படின்னு கேட்டா கிலோகிராம். சரியா? நாங்க கிராமில் அளக்கலாம், மில்லிகிராமில் அளக்கலாம், கிலோகிராமிலையும் அளக்கலாம். ஆனால் சர்வதேச ரீதியான அலகு என்று கேட்டால் கிலோகிராம். இதே போலதான் நீளத்தை அளப்பதற்கான சர்வதேச அலகு எது என்று கேட்டா, ஒரு நீளத்தை நாங்க அளக்கிறதுக்கு மீட்டரை பயன்படுத்தலாம், கிலோமீட்டரை பயன்படுத்தலாம், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஆகிய அளவு திட்டங்களை நாங்க யூஸ் பண்ணலாம். ஆனா மீட்டர் என்பதுதான் சர்வதேச அலகு, அதாவது நீளத்தை அளப்பதற்குரிய சர்வதேச அலகு. அங்க போய் கிலோமீட்டர் என்று போட்டுக்கிறேன். அங்க மீட்டர் சர்வதேச அலகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இங்க கிலோகிராம் தான் என்னவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? திணிவை அளப்பதற்குரிய சர்வதேச அலகு. நீங்கள் 4வது விடைய சரியான விடையாக போட்டுக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் 7வது வினாவை பார்ப்போம். களிமுகங்களில் காணப்படும் நீர் எவ்வாறு களிமுகங்கள்ல இருக்கிற நீர் எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா? ஒன்று, களிமுகங்கள்ல இருக்கிற நீர் எவ்வாறு அழைக்கும்? முதலாவது விடை நன்னீர், 2வது சவர்நீர், 3வது உவர்நீர், 4வது யாவும் சரி. அப்ப பாருங்க, களிமுகங்களில் காணப்படுகின்ற நீர். களிமுகம் இது 6 கடலுடன் கலக்கின்ற பகுதி. அங்க இருக்கிற நீர் எப்படி இருக்கு? நல்ல தண்ணியாக இருக்குமா? ஆற்று நீர் நல்ல தண்ணியாக இருக்கும், கடல் நீர் உவர் தண்ணியாக இருக்கும், ரெண்டும் சேரும் இடத்தில உள்ள நீர் சவர் நீராக இருக்கும். அதுக்கு மிகவும் பொருத்தமான விடை 2. சவர் நீர் தான் களிமுகங்கள்ல காணப்படும். சரியா? இப்ப நாங்கள் இன்றைக்கு படிச்ச இந்த விஷயங்கள் பகுதி 1க்கு எப்படி விடைய தெரிவு செய்யறதுன்னு உங்களுக்கு
ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. சரி பிள்ளைகள், உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னா நாங்க அடுத்த வகுப்பில இதனுடைய தொடர்ச்சியான வினாக்களை பார்க்கலாம். இதோட இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.